பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் கவிதை வடிவில் காமத்துப்பால். கட்டாரியை எடுத்து களத்தில் நான் போரிடுவேன், கணிச்சி படையெடுத்து கயவர்களை கூறிடுவேன், வில்லம்பு எய்து அந்த விண்மீனை வீழ்த்திடுவேன், எரியம்பு வீசி வரும் எதிரிகளை சாய்த்திடுவேன், மதம் கொண்ட யானைவரின் அதை மழு கொண்டு மாய்த்திடுவேன், வாளெடுத்து வீசி வரும் வன்பகையை தீர்த்திடுவேன், வெள்ளம் போல் சேனைவரின் வேலெடுத்து வீசிடுவேன், முசுண்டியை நான் கைப்பிடித்து மூண்ட போரினை முடித்திடுவேன், என் பெயரை கேட்டுவிட்டால் எதிரிப்படை ஓடிவிடும், எதிர் நின்று பார்த்து விட்டால் இருதயத்தில் ஓட்டை விடும், வீராதி வீரன் என்றும் வீரமகா சூரன் என்றும் மாநிலத்தில் என் போன்று மற்றொருவன் இல்லை என்றும் மண்ணுலகில் வெல்வதற்கு இனி மன்னவரே இல்லை என்றும் விண்ணவரை வீழ்த்துவதே என் வீரத்திற்கு எல்லை என்றும் நினைத்த என் நினைவெல்லாம் இன்று நிர்மூலம் ஆனதடி. கண்ணழகில் காயமுற்றேன், மூக்கழகில் மூற்றையுற்றேன், செங்கமலச் சிரிப்பழகில் நான் சிறை கைதி ஆகிவிட்டேன், கண்ண கதுப்பு என்னை களவாட பார்க்கையிலே பின்வாங்கி தோற்றுவிட்டேன் உன் பிறை போன்ற நெற்றியிலே. திருக்குறள். பால் காமத்துப்பால். இயல் களவியல். அதிகாரம் 109. தகையணங்குறுத்தல். குறள் எண் 1088. ஒண்ணுதற்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்குமென்பீடு. பொருள்: என்னை அறியாதவர்கள் கூட போர்க்களத்தில் நான் காட்டும் வீரத்தை கேட்டறிந்து வியப்படைவார்கள். அப்படிப்பட்ட என்னுடைய வீரம் இந்த மங்கையின் ஒளிபொருந்திய நெற்றியை கண்ட மாத்திரத்தில் அழிந்தே போனது.